ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுஜியின் வரலாறு பாகம் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பாகம் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பேமெண்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கும் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டோட அவேர்னஸும் மணியோட அவேர்னஸும் நிறையவே நான் சொல்லியிருக்கேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சுஜியின் வரலாறு பாகம் 2. இதை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் என்னை ஸ்கூலில் சேர்த்தது வரைக்கும் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ரொட்டீன் பூ பறிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் போயிட்டேன். 5th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் வரும். அந்த ஆனுவல் எக்ஸாமும் ப்ளஸ்ஸு 5th to 6th ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமும் வைப்பாங்க. ஏன் நீங்கள் ஒரே ஸ்கூலில் தானே படிச்சிங்க, ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 1 to 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அது தனி. 6 to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனி. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் 5th to 6th எடுப்பாங்க. இது இந்த ஒரே ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஜாயின் பண்ணாலுமே சரி, இல்லை அவுட் ஆஃப்லேருந்து பசங்க வராங்க என் ஸ்கூலுக்கு அப்படின்னாலுமே 6th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் ஸ்கூலில் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5th ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் 6th ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு 5th ஆனுவல் எக்ஸாம் அப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாலும் அப்போயுமே நம்ம ஜாயின் பண்ண முடியாது. நம்ம வெளியே தான் வந்துட முடியும். ஆனுவல் எக்ஸாம்லேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் அந்த சென்ட் மேரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணவே முடியும். நான் பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு 6th ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் நடந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்குது. பட் 11th 12th கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆகலை. அப்போ கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும்தான் குறைவாக இருக்கும். யூனிஃபார்ம்லேருந்து நோட் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நாம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் அதிகமாக ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா, நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிடு, என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பா விடவே இல்லை. அப்பா இந்த ஸ்கூலில் தான் என் பொண்ணு படிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்து என்னை மறுபடியும் 6th ஸ்டாண்டர்டும் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ஸ்கூலில் ஃபெஸ்டிவல் ஆனாலும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் வந்தாலுமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், எதனாலுமே நம்ம காசு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் வீட்டில் சொன்னோம் அப்படின்னா எங்கள் அப்பாவை தான் பிடிச்சி திட்டுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்த்தேன், இப்போ அதுக்கு காசு கொடு இதுக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களே ஸ்கூலில், நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கே வருமானம் இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பணம் கொடுப்பேன் அப்படின்னு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த பூ பறிக்கிற வேலை இல்லாமல் இன்னொன்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பீடி இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல. பீடி லேபிள் ஓட்டுவாங்க, அது மேலே லேபிள் ஒட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா 20 24 அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் நூல் கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி வேலை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் வேலை செய்வாங்க பெரியவங்க. அந்த மண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மண்டியிலேருந்து பீடி எடுத்துகிட்டு அதே தொழிலாக செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மண்டியிலேருந்து நிறைய எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைடில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டும் நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஏர்ன் பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னா தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை படிக்கிறதுக்கே அனுப்புவாங்க. முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்குறவங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புளியங்காய் மரம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மரங்களில் புளியங்காய் சீசன் டைமில் புளியங்காய்லாம் விழுகும். நாங்கள் இப்போ காலையில் 5 மணிக்கு பூ பறிக்க போகிறோம் அப்படின்னா அது இன்னும் இயர்லியராக எழுந்திரிச்சிட்டு அந்த புளியங்காய் எடுத்துகிட்டு மரத்தடியிலலாம் விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு
அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூ பறிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ வீட்டில் எடுத்துகிட்டு வந்து காய வைப்போம். காய வச்சுட்டு அதை வந்து கொட்டைலாம் எடுப்பாங்க இல்லைங்களா, நெசுக்கி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதையுமே அம்மா வந்து சேல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோலாம் செய்கிறீங்களா, அப்போ நீங்கள் படிக்கவே மாட்டீங்களா அப்படின்னா, நான் ஸ்கூலில் போயிட்டு மட்டும்தான் படிக்கிறது தான். காலையில் 9 to 4 இதுதான் வந்து எங்களுடைய ஸ்கூல் டைமு. இந்த டைமில் நாங்கள் படிக்கிறது மட்டும்தான். அங்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அங்கேயே நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா. இது மட்டும்தான். வீட்டில் வந்து புக் எடுக்கிறதோ படிக்கிறதோ அதுக்கான டைமே அம்மா கொடுக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்கள வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால பேரண்ட்ஸ் உக்காந்து சொல்லி கொடுப்பாங்க, டியூஷன் சேர்ப்பாங்க. அந்த ஐடியாலாம் எங்கள் வீட்டில் சுத்தமாக கிடையவே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு தேவையானது மணி 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 இது மட்டும்தான். சொல்லுவாங்க, நீ படித்து என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கா போக போகிற, நீ போய் எப்படியும் ஒருத்தன் வீட்டில் போயிட்டு மாடு மேய்க்க போகிற, இல்லைனா வந்து சாமான் தேய்க்க போகிற, இது தானே பண்ண போகிற, உன்னை என்ன வேலைக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போச்சு. நான் வந்து எப்படி எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன். அதை வந்து வீட்டில் சொன்னால் அம்மா அதுக்கும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையானதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து நான் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம யார்கிட்டையும் எந்த விஷயம் நான் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் நான் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி லேட்டாக போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் வந்து லேட்டாக வர, அதுக்கப்புறமேட்டு ஏன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து 1 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மார்க்கும் வந்து ஏன் கம்மியாக எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது ஏன் என்னன்றப்ப நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க, உன்னுடைய அம்மாவா இல்லை வந்து அவங்க உனக்கு சித்தியா அப்படின்ற மாதிரி என்னை வந்து கேட்பாங்க. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் என்னுடைய டீச்சர் மேக்ஸ் டீச்சர் அவங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குற விதமும் அவங்களும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்டே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய படிப்பில் வந்து நான் ஒரு நல்ல கவனத்தை செலுத்தி படிக்க ஆரம்பித்ததே 8th ஸ்டாண்டர்டில் இருந்து தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா சுஜியின் பாகம் 2 முடியுது. பாகம் 3ல் 10th என்ன மார்க் எடுத்தேன், லீவில் வந்து நான் என்ன ஒர்க் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.